வணக்கம். குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வார காலம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வார காலத்தில் எல்லாருமே ஒரு பெரிய வேலை செஞ்சு முடித்தோம் அப்படின்னா நல்ல திருப்தியாக ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான எக்ஸாம்ஸ் எழுதி, அது பர்டிகுலராக கடைசியாக நடந்த குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டோம், கடந்த 3 மாத காலமாக இரவு பகல் பாராமல் படிச்சிட்டோம், அப்போ நம்ம இப்போ கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும், இயல்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஷின் பேட்டர்னும் அந்த எக்ஸாமினேஷனில் இருந்த அந்த நேச்சரும் இன்றைக்கி யாரையும் நிம்மதியாக ஓய்வெடுக்க விடலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்மை. ஏன்னா அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. துவை வேட்டி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க, அந்த ஒரு கேள்வியை வச்சு பொது தமிழை துவைச்சி எடுத்தாச்சு. இன்னும் அந்த துவை வேட்டியோட எஃபெக்ட் இன்னும் போய் சேரல. டெஃபினட்டாக இனி ஒரு வருஷம் வரைக்கும் இந்த துவை வேட்டிங்கிறது மீம் கண்டென்ட்டாகவே மாறும் அப்படிங்கிற அளவுக்கு பொது தமிழில் என்னென்னவோ கேட்டு எங்கெங்கேயோ கேட்டு கொஞ்சம் அவங்களோட நிலைமையை சிரமப்படுத்தியிருந்தாங்க. அட் த சேம் டைம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிட்ரேச்சர் கேள்வி அதிகமாக கொண்டுட்டு வந்து இங்கே கேட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற சிரமத்தை இங்கே கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார், ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பொதுத்தமிழ் மாணவர்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப அதிகமாக வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இங்கேயும் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அங்கே நீங்கள் விட்ட இடத்த நாங்கள் இங்கே யூனிட் 8 யூனிட் 9 விட்டுருப்போம், லிட்ரேச்சர் பார்ட்டில் விட்டுருப்போம். அப்போ நாம் ஜென்ரல் இங்கிலீஷில் அதிகமாக வாங்கியும் கூட ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாவது நம்ம கம்மியாகுமா அப்படிங்கிற எண்ணம் இங்கே இருக்குது. இது எதுவுமே நாளைக்கு ஃபைனலாக ரிசல்ட் வந்து ஒரு ஃபைனல் கீ வந்து அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து என்ன நடக்குதுங்கிற இம்பேக்டை தெரிகிற வரைக்கும் அது விவாதத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிற அளவில் தான் அது தொடர்ந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீல் கொடுத்துச்சுன்னா, இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேண்டாம், படிக்காமையே போயிருந்தாலும் இதே 35 கொஷின் 40 கொஷின் தான் போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் ரொம்ப தரமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் எப்போவுமே என்ன அப்படின்னா, மாணவர்கள் ரொம்ப எளிமையான கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. எளிமைக்கும் ரொம்ப தரமான கேள்விகள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம எளிமையான கேள்விகள் கேட்கல, ஆனால் தரமான கேள்விகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த போட்டி சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம். சரி, இது எல்லாமே சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதின கிட்டத்தட்ட சற்று ஏறக்கூடிய 5 லட்சம் மாணவர்கள் அப்படின்னா அந்த 5 லட்சம் பேரையும் ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கு. நமக்கு வருமா வராதா, நம்ம தமிழ் நமக்கு வருமா வராதா, இங்கிலீஷு நமக்கு வருமா வராதா, அப்படியே வந்தால் அது குரூப் 2க்கு வருமா 2Aக்கு வருமா, 2க்கு இன்னும் பேட்டர்ன் சொல்லலை, அதில் எத்தனை மார்க் கொஸ்டின் இருக்கும், 15 மார்க்கா 10 மார்க்கா 2 மார்க்கா 1 மார்க்கா, பேட்டர்ன் சொல்லலை. அப்படி பேட்டர்ன் சொன்னால் அந்த குரூப் 2 எப்படி இருக்கும். 2Aக்கு மறுபடியும் மலை மாதிரி அவ்வளோ சிலபஸை கொடுத்து வச்சுருக்காங்க. கூடுதலாக தமிழ் இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க, ஆங்கில இலக்கணம் கொடுத்துருக்காங்க, கூடுதலாக ரீசனிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு டஃப் குரூப் 2 வருமா 2A வருமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயங்கள் இருக்குது. சரி, அப்போ இந்த விஷயத்துக்கு மெயினாக இந்த குழப்பத்திற்கான காரணம் என்ன, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் மாணவர்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன், இந்த எக்ஸாமில் கேள்விகள் கேட்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். போன குரூப் 2ல் சற்றேறக்குரிய ஒரு 6000 வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப பெருசு. அதனால ப்ரிலிமினரி டு மெயின்ஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அதில் 3/4 போஸ்ட்டு தான், 2300 போஸ்ட்டு தான். அதுலேயும் ஒரு 500 போஸ்ட்டு தான் இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 2 போஸ்ட்டு. மீதி இருக்கிறது எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட். அப்படிங்கிறப்ப ஒரு நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறதுல குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறது ஒரு 5000 பேர் தான் எழுத போகிறாங்க. குரூப் 2A மெயின்ஸ் எழுத போகிறது அப்படிங்கிறது மீதி இருக்கிற ஒரு 18-20,000 பேர் எழுத போறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப குறைவா இருக்குது. இந்த லிமிட்டுக்குள்ள நம்ம வந்துருவோமா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான ரொம்ப முக்கியமான காரணம் இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, இந்த பொது தமிழ் பொது ஆங்கிலம் இஷ்யூ, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்போ இது வருமா வராதாங்கிறது. மூணாவது, முதல் முறையாக மெயின்ஸ் 2ஆக பிரித்து 2A 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் எத்தனை மார்க் வாங்குறவங்களுக்கு 2 வரும், எந்த மார்க் வாங்குறவங்களுக்கு 2A வரும், இதில் 2 பேர்த்துக்கும் 2மே 2A 2ஐயும் எழுதுறதுக்கு எப்படி ரிசல்ட் வரும், அப்படி 2ஐயும் எழுதுறப்போ 2ஐயும் எழுதுகிற மாதிரி வந்தால் நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், டைம் பத்துமா, இது இத்தனையுமே இன்னைக்கு இருக்கிற இந்த குழப்பங்களுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த ஒரு வார காலம் நம்ம நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த
ஒரு வார காலம் பார்க்குறவங்களை எல்லாம் நீங்கள் எத்தனை மார்க்கு, நீங்கள் எத்தனை மார்க்கு, உங்களுக்கு எவ்வளோ போட்டீங்க, நீங்கள் எவ்வளோ போட்டீங்க அப்படிங்கிற அந்த பதட்டம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த காரணங்கள் எல்லாமே. சரி, நான் பொதுவாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 3 மாத காலத்தில் நமக்கு படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், நமக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால இன்னைக்கு இந்த குழப்பங்கள் இவ்வளோ இருந்திருக்கலாம். கூடுதலாக இனிமே படிக்க போகிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன், இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப ஃப்ரம் த டே 1லேருந்து ப்ரிலிமினரி எக்ஸாமை ரொம்ப சீரியஸாக படிங்க. எப்போவுமே இந்த கட் ஆஃப் எல்லாம் வந்ததுக்கப்புறம், இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் எத்தனை வரும், கட் ஆஃப் வந்துருமா, 135 போட்டிருக்கிற வருமா, இந்த கேள்விகள் கேட்காத அளவுக்கு ஒரு உயரமான ஒரு மதிப்பெண்ணை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் ப்ரிலிமினரியோட ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு ஒரு தீர்மானமாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதுகிறோம், டெஃபினட்டாக 160 170 கொஸ்டின்ஸ் நம்ம போடுவோம், அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ நீங்கள் இயல்பாக ஒன்று சொல்லலாம், சார் இல்லை நாங்கள் சீரியஸாக தான் படித்தோம் ஆனால் இந்த டைம் வரல அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எல்லாருடைய பயணத்தையும் திரும்பி பார்த்தோம்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அந்த பீரியட்லலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக நமக்கு தோணும். அந்த அப்படி ஒரு இடம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பாட்டில் இருந்து எல்லாத்தையுமே அந்த எரர் கரெக்ட் பண்ணிக்கணும். இனிமேல் புதிதாக படிப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த உச்சகட்ட ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது இவ்வளவு மன உளைச்சலுக்கும் தீர்வு அமைஞ்சிடும், அவ்வளோதான், அது ஒன்று தான். சரி, அது முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு இப்போ இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த குரூப் 2 2A வருமா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறவங்க அடுத்தது படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான 1000 குழப்பங்கள் இருக்குது. நான் ஜென்ரலாக சில தீர்வுகள் சொல்கிறேன், அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாம் முடிஞ்சு என்னையோட கரெக்டாக 1 வாரம் தான் ஆகுது. எக்ஸாம் முடிஞ்சே 1 வாரம் தான் ஆகுது. இதுக்கு நடுவில் உங்களை ஒரு 100 பேர் கேட்டிருப்பாங்க, இன்னும் நீ மெயின்ஸ் படிக்கலையா, 2 எழுத போறியா, 2A எழுத போறியா, 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, 2Aக்கு நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற அவசியமற்ற பதட்டத்தை இந்த 1 வார காலத்தில் யாராவது உருவாக்கி இருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு கடந்துருங்க. அவ்வளவு பதட்டம்லாம் தேவையில்லை. யாராக இருந்தாலும் ஓடுகிற ஓட்டத்தில் அந்த உழைப்பின் ஒரு பகுதியாக ஓய்வு நிச்சயமாக வேணும். அதை தாண்டி இந்த கேள்விகளுக்கே விடை தெரியாத பல கேள்விகள் இந்த தேர்வில் இருக்கிறப்ப 1 வார காலத்தில் நான் அடுத்தது எக்ஸாம் எழுதி நோட்டு போட்டு எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதி நேரம் கரெக்ஷன் வாங்கி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதீத கற்பனை. அப்படிலாம் யாரும் படிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது. மனித மனம் அப்படிங்கிறது இந்த மெஷின் கிடையாது, இயந்திரத்தனமாக ஓட முடியாது. இயல்பாகவே இதற்கு கொஞ்சம் காலம் தேவை. அது வாழ்ந்தாலும் சரி இல்லை வயதாலும் சரி மனிதர்கள் மாற மாட்டார்கள். ஆனால் நம்ம மனநிலை மாற வேண்டும். மனநிலை மாற வேண்டும்னா நீ என்னை வாழ்த்தினாலும் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன், என்னை வயதாலும் திட்டுனாலும் நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டேன், எனக்கான ப்ராசஸ் தெரியும், ஸ்லோ பட் ஸ்டெடி அப்படிங்கிற வகையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் நிலையாகவும் உங்கள் பயணத்தை வச்சுக்கணும். அதனால் இந்த 1 வார காலத்தில் நான் படிக்கலையே சார், நான் அதை படிக்கல, எனக்கு முன்னாடி எல்லாரும் படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற இந்த அவசியம் இல்லாத ஒரு பதட்டம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். சரி, அப்போ நம்ம படிக்கலாம். அப்போ யார் படிக்கலாம், அப்போ படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம், அதுதான் ஆன்சர். படிக்கலாம். யார் படிக்கலாம், எக்ஸாம் எழுதிட்டோம் சார், இன்னும் அஃபீஷியல் கீ வரல, கட் ஆஃப் தெரியல, அப்போ நம்ம யார் படிக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க மதிப்பெண்கள், நான் சொல்கிறது என்னோட கணிப்பில் நான் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா பிசி எம்பிசி 145 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்குது, 145 + கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசி எம்பிசியாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது விமனு, பிஎஸ்டிஎம், டிசேபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டெஸ்டிடியூட் விடோ, இந்த மாதிரியான எந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனும் இல்லாமல் டு த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஜென்ரலாக நான் சொல்கிறேன். பிசி எம்பிசியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு 145 வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருந்தால் நீங்கள் பிசி எம்பிசி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துடும். நிச்சயமாக ஒரு குரூப் 2 நீங்கள் மெயின்ஸ் எழுதுவீங்க, அதை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எஸ்சி 140 கேள்விகளை 140 அதற்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்சி கேட்டகரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எஸ்டி அப்படிங்கிறவங்க 130 கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே நீங்கள் படிக்கலாம். எஸ்டி எல்லாமே 130. ஸோ பிசி எம்பிசி 145 + கொஸ்டின்ஸ், எஸ்சி 140 கொஸ்டின்ஸ், எஸ்டி 130 கொஸ்டின்ஸ். இதில் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் இருக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக 10 கொஸ்டின் கழிச்சுக்கோங்க. 145 இடத்துல 135, 140னா 130, 130னா 120 அப்படிங்கிறதுல பிஎஸ்டிஎம்மில் 10 மதிப்பெண்கள் நீங்கள் கழிச்சுக்கலாம். அப்போ இதில் இருந்து இந்த மதிப்பெண்கள் அளவுக்கு, அப்போ இந்த மதிப்பெண்கள்ங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கணும்? இப்போ நம்ம இன்ஸ்டியூட் கீ போட்டோம் இல்லையா, அந்த கீழ் இருக்கக்கூடாது. இப்போ நாம கீ போட்டோம், இன்னும் நிறைய பேர் கீ போட்டாங்க. எந்த கீழெலாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த கீயின் அடிப்படையில் வாங்குற மதிப்பெண்களை வச்சு நீங்கள் அதை எடை போடக்கூடாது. அப்போ நீங்கள் நாளைக்கு அஃபீஷியல் கீ டிஎன்பிஎஸ்சி விடுவாங்க,
நம்ம 100% இது சரி அப்படின்னு நம்ம ஒரு கீ போட்டிருப்போம், அவங்க இல்லை அப்படின்னு அவங்க ஒரு புது ரூட்டில் ஒரு கீ போட்டிருப்பாங்க. அந்த கீ தான் ஃபைனல். இப்போ நம்ம நினைப்போம் சார் நம்ம எல்லாருமே சேலஞ்ச் பண்ணலாம் அந்த ஆன்சரை அப்படின்னா, அது சேலஞ்ச் பண்ணி எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வச்சு அந்த கேள்வி சரியா இல்லையாங்கிற தீர்ப்பும் கடைசி அந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும். அதனால் டிஎன்பிஎஸ்சி நாளைக்கு அஃபீஷியல் கீ என்ன ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். அந்த ஃபைனல் கீழே நீங்கள் பிசிஎம்பிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 145+ இருக்கீங்க, எஸ்சினா 140, எஸ்டினா ஒரு 130 அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுங்க. அப்போ அடுத்தது உடனே என்ன கேட்பீங்க, சார் நாங்கள் 2க்கு படிக்கிறதா 2ஏக்கு படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த 2ஏங்கிற அந்த பாகுபாடெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறது 145+ இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரும். ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 2ஏவாவது கண்டிப்பாக வரும். இல்லை நீங்கள் ஒரு 155 அண்ட் அபோவ் 155 இருக்கு அல்லது அபோவ் அதுக்கு மேலே 155க்கு மேலே நீங்கள் விடைகள் சரியாக போட்டிருக்கிறீங்க, 155 கேள்விகளுக்கு மேலே சரியாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுமே வரும். 2 அண்ட் 2ஏ ரெண்டுமே வரும். ஸோ நீங்கள் உறுதியாக படிக்கலாம். அப்போ இந்த சார் இந்த 150ல் இருக்கிறவங்க எங்களுக்கு வராதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன். கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு கணிப்பு தான். இந்த கணிப்பு பொய்யாகலாம், இல்லை இந்த கணிப்பு நேர்மையாகலாம், இந்த கணிப்பு சரியாக வரலாம். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கணிப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் போடுறோம். போன டைம் வந்து குரூப் 1க்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அந்த ஃபார்ம் ரிசல்ட் கிட்டத்தட்ட அந்த நமக்கு என்ன ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணணுமோ அந்த கட் ஆஃப் அந்த ஃபார்மோட ரிசல்ட். இதில் எதுவும் நம்ம ஜோசியக்காரங்களில் தானாக போய் நம்ம எதுவும் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்அப் பண்ணதுலேருந்து அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த டேட்டாஸ்லேருந்து அந்த டேட்டாஸை ப்ரெடிக்ட் பண்ணதில் நம்ம கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துச்சு குரூப் 1 பொறுத்த வரைக்கும். அப்போ அதே மாதிரி இந்த குரூப் 2 அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஒரு ஃபார்ம் போடுறோம். அந்த ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அதை ஃபில்அப் பண்ணுங்கள். அதிலிருந்து உங்களுக்கு அஃபீஷியலாக என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படிங்கிறத சற்று ஏறக்குறைய நெருக்கி கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் 145 கேள்விகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை ஐயோ ஒரு வாரம் ஆச்சு இன்னும் நீங்கள் படிக்கலையா அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில் வந்துருங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. அந்த பதட்டமும் அந்த பயமும் உங்களுக்கு வந்து தேவை இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரி, அப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது முதல்ல பொறுமையாக உட்காந்து 2ஓட சிலபஸ் எடுங்க, 2ஏவோட சிலபஸ் எடுங்க, 2 காப்பி பிரிண்ட் அவுட் போடுங்க. 2க்கும் 2ஏக்கும் நடுவில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணுங்க. 2 பொறுத்த வரைக்கும் முழுக்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 300 மதிப்பெண்கள். 2ஏ பொறுத்த வரைக்கும் முழுக்க அப்ஜெக்டிவ், அது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது அப்ஜெக்டிவ். அதில் 200 கேள்வி 300 மதிப்பெண்கள். 100 கேள்விகள் அப்படிங்கிறது பியூரா ஜிஎஸ் கொடுத்துட்றாங்க. 40 கேள்விகள் ரீசனிங் பார்ட்டு கொடுத்துட்றாங்க. 60 கேள்வி லாங்குவேஜ் பார்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ 200 கேள்வி 300 மதிப்பெண்கள். இதில் ஒரே தாள் 300 மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் 2க்கு இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் 2ஏக்கு இருக்குது. 2க்கு இருக்கிற சப்ஜெக்டும் 2ஏக்கு இருக்கிற சப்ஜெக்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிலபஸோட கண்டென்ட் என்ன, ரெண்டும் ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அடிஷன் டெலிஷன் ஏதாவது இருக்கா, இதுக்கும் எந்தெந்த பார்ட்டை சேமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், இதுக்கும் எந்தெந்த பார்ட் எல்லாமே சேமாக இல்லை, புதுசாக ஸ்பெஷலாக இது எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 2ஏக்கு படிக்கணும், இது எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 2க்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். இட் வில் டேக் மெனி ஹார்ஸ். இது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த விஷயத்தை செய்யறதுக்காக 2 நாளாக அதற்கான வேலைகள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அனலைஸ் பண்ணி அதை ஃபைனல் பண்ணி எடுக்கிறதுக்கான நேரம், அதற்கான காலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப நீண்ட ஒரு நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணுறப்ப 2க்கு என்ன இருக்குது, எக்ஸ்க்ளூசிவாக 2ஏக்கு என்ன இருக்குது, இரண்டுக்கும் பொதுவானது என்ன, இரண்டுக்கும் தனித்தனியாக படிக்க வேண்டியது என்ன. அப்போ முதல்ல நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னென்னு இருக்கோ அந்த பொதுவான விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், சார் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு உள்ளே வரப்ப நம்ம எதை படிக்கிறது, இந்த ரெண்டையும் எப்படி படிக்கிறது, இந்த எக்ஸாமுக்கு எதிலிருந்து சோர்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் உங்களுக்கு திரும்ப ஒரு விஷயம் மட்டும் உரிமையாகவும் வலிமையாகவும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்கூல் புக்கை மட்டுமே வச்சு நம்ம படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், யாராவது சொன்னால் அது தப்பு, அது ஒரு தவறான வழிகாட்டுதல். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஸ்கூல் பசங்களுக்காக எழுதப்பட்டது. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு எழுதப்பட்டது. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஒரு பையனை ஆஃபீஸர் ஆக்க முடியாது நாளைக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் 12ஆம் கிளாஸ் புக்கை வச்சுட்டு 10ஆம் கிளாஸ் புக்கை வச்சுட்டு இருக்கிற 10ஆம் கிளாஸ் படித்த பையனை நாளைக்கு டைரெக்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வச்சு அவனை ஆஃபீஸர் ஆக்கிடலாம். அப்படி இல்லை, இது பட்ட படிப்பு தரத்திலான தேர்வு. குரூப் 2ஏவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஜிஎஸ் போர்ஷன் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ரீசனிங் அப்படிங்கிறது அதுக்கு ஸ்டாண்டர்ட் கொடுக்குற
கொடுக்கல. அது மேபி நீங்கள் ரீசனிங் அப்படிங்கிறப்பவே அது வந்து நம்மளுடைய புத்தி சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கு பெரிய தர்க்க அறிவு தான் நமக்கு வேணும். லாங்குவேஜ் பார்ட் மட்டும்தான் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பள்ளி பாட புத்தக அளவில் வச்சுக்கிட்டே நம்ம மெயின்ஸையும் எழுதி நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அதை வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது மாதிரி அப்படின்னு. வெறும் பள்ளி பாட புத்தகங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஒரு 40% சிலபஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும். பள்ளி பாட புத்தகங்கள் ஃபண்டமெண்டல் சோர்ஸ், அடிப்படை, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுதான் பேஸ். அந்த பேஸை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு தலைப்புக்கும் அதன் கூடுதல் தகவல்களை தேட வேண்டும். நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பேப்பர் இவாலுவேட் பண்ணக்கூடியது ஒரு ப்ரொஃபஸர். அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், காலேஜிலிருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர். நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி பட்டப்படிப்பு தரத்திலான கேள்விகள், பட்டப்படிப்பு தரத்திலான கேள்வி. பட்டப்படிப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் தான் வந்து பேப்பர் திருத்த போகிறாரு. ஆனால் நான் ஸ்கூல் புக் லெவலில் தான் கண்டென்ட் எழுதுவேன் அப்படின்னா எந்த பேராசிரியரும் நம்ம நினைக்கிற மார்க்கு நல்ல மார்க்கை உங்களுக்கு போட மாட்டாங்க, போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தேடணும். முதல் ஒரு வாரம் 10 நாட்கள் அதுக்கு பொறுமையாக எடுங்க. அறக்க பறக்க ஓடாதீங்க. இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமா, குறுக்கை மறுக்கையும் ஓடிட்டு அவன் சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க, அந்த எந்த டென்ஷனும் வேண்டாம். முதல்ல நின்று நிதானமாக பொறுமையாக அஃபிஷியல் கீ வரட்டும். கீ வந்ததுக்கப்புறம் மார்க் போட்டு பாருங்கள். அந்த மார்க் போட்டு பார்த்ததுக்கப்புறம் என்ன மதிப்பெண்கள் வருதுன்னு பாருங்கள். அதில் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் மதிப்பெண்கள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தது 2வா 2ஏவா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். 2க்கும் 2ஏக்கும் பொதுவாக பொறுமையாக எதையெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடங்கள் நம்ம எங்கிருந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக படிக்கும் பட்சத்தில் சொந்தமாக படிக்கலாம். இல்லை இதற்கெல்லாம் ஒரு தரமான ஒரு மென்டாருக்கு கீழே இருக்கிறப்ப நமக்கு தரமான நோட்ஸ் கிடைக்கும், சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் அதற்கு பின்னர் உங்களுக்கு தேவையான உங்கள் எண்ண ஓட்டத்துக்கு சரியாக ஒத்து போகக்கூடிய ஒரு சரியான மென்டார்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்படைக்கலாம். அவங்க கொடுக்குற விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இட்ஸ் எவ்ரிதிங். நிறைய பணிகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பதட்டத்தில் பஸ் ஏறுற மாதிரி, ஓடும் ரயில் ஏறுற மாதிரி, ஓடுற பஸ்ஸில் ஓடி போய் ஏறுற மாதிரி, ஐயோ அப்படிலாம் அந்த அளவுக்கு பதட்டப்பட இன்னும் எதுவும் இல்லை. இன்னும் பால் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கோர்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இன்னும் குறைந்தபட்சம் நமக்கு ஒரு 6 மாத காலம், 5லிருந்து 6 மாத காலம் இருக்குது நமக்கு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் வரதுக்கு. அப்போ குறிப்பிட்ட காலத்துக்குள் படிக்க வேண்டும். ஆனால் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தப்பாக ஒரு இடத்துல அப்ரோச் ஆகி நீங்கள் அப்ரோச் பண்ண கூடாது. பொறுமையாக அந்த சிலபஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய திட்டமிடலை சரியாக தொடர வேண்டும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளியர்? ஓகே. அப்போ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த குரூப் 1 மெயின்ஸ் யாருக்கெல்லாம் கிளியர் ஆச்சோ அவங்களுக்கு 100% குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் ஆகும். அப்போ இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி படிக்கிறவங்களுக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறப்ப என்னெல்லாம் சாதகம் இருக்குது அப்படின்னா, குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் நடுவில் எந்த வித்தியாசமுமே இல்லை. கிட்டத்தட்ட எத்திக்ஸ் பேப்பர் இல்லை. நீங்கள் குரூப் 1ல் 9 பேப்பர் இருக்குது. அதில் எத்திக்ஸ் பேப்பரை தவிர மீதி இருக்கிற 8 பேப்பருமே இங்கே எல்லா யூனிட்டாகவும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் 1 மெயின்ஸ்க்கு எழுதுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல தரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே எழுதுங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுங்கிறத கற்றுக்கோங்க. எல்லா விஷயங்களும் நீங்கள் குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக செய்யும் பட்சத்தில் 100% அது குரூப் 2 மெயின்ஸுக்கு உங்களுக்கு பயன்படும். குரூப் 2ஏக்கு பயன்படுமா அப்படின்னா, குரூப் 2ஏவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 2ஏக்குன்னே சில தலைப்புகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். அப்போ அது இங்கே படிக்கிறது அங்கே பயன்படும். ஆனால் குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக யாருக்கு யூஸ் ஆகும்னா குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு 300 மதிப்பெண்கள். அங்கே 750 மதிப்பெண்களுக்கு தயாராகிட்டு வரீங்கிறப்ப அந்த மதிப்பெண்களை இங்கே நீங்கள் 300 மார்க்குக்கு சுருக்கி எழுதுவீங்க. அவ்வளோதான் விஷயம். அவ்வளோயே மற்றபடி அந்த மெயின்ஸ் இந்த மெயின்ஸுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அந்த பாடங்களும் இந்த பாடங்களும் வேறு எதுவுமே இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இவ்வளோ கிளியர் கட்டாக உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய திட்டமிடலும் உங்கள் தயாரிப்பும் உங்களுடைய வேலையும் உழைப்பும் நேரமும் எல்லாமே சரியான முறையில் முதலீடு செய்யப்பட வேண்டும். உங்கள் டைம் ஆன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் 2 மணி நேரம் ஒரு இடத்த கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்கு உரிய பலன் உங்களுக்கு கிடைக்கணும். 2000 ரூபா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபா பணத்துக்கு உண்டான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கணும். 2 நாள் உழைப்பு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இங்கே எதுவுமே யாருடைய நேரமும் இலவசம் அல்ல, யாருடைய நேரமும் ஃப்ரீ இல்லை. உங்களுடைய நேரம் உங்களுக்கே இலவசமாக அதை வீணடிப்பதற்கான உரிமை அல்ல. அது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பெரும்பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ காலம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உள்ளே இருக்கணும். ஆனால் பதட்டப்படாமல் பயம் இல்லாமல் இந்த பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே அடிப்படையாக அடிமேல் அடி வச்சு சரியான பாதையில் நமக்கு போகணும்.
ஸோ ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஸ்லோவாக போனாலும் ரைட் டைரக்ஷனில் போகணும். த ஸ்பீடு டைரக்ஷன் பட் ராங், ஸ்பீடு அண்ட் ராங் டைரக்ஷன் அப்படிங்கிறத விட ஸ்லோ அண்ட் ஸ்டடி பட் ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய நீங்கள் சுயமாக ஒருத்தங்களால் ஒரு மண்ணை கொண்டு வந்து நிறுத்தி சிற்பமாக்கிற முடியுமா, 100% ஆக்கிற முடியுமா? ஒருவரால் இன்னொருவரை முழுமையாக ஒருத்தங்களை மாற்றிட முடியாது. அதுக்கு முன்னாடி மாறுவதற்கு உங்கள் மனமும் மாறுவதற்கு நீங்கள் போட வேண்டிய சில எஃபோர்ட்ஸும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ளே வரும். ஸோ மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும், உங்கள்கிட்ட இருந்து சில உழைப்பு வரட்டும், உங்கள்கிட்ட இருந்து சில அடிப்படையான வேலைகள் நீங்கள் செய்யுங்க. பதட்டம் பயம்லாம் விட்டுருங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் இப்போ நான் குரூப் 1க்கு நான் கிளியர் ஆகிட்டேன் சார், குரூப் 2வும் கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது, நான் குரூப் 1 மெயின்ஸை விட்டுட்டு நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸை மட்டும் நான் படிக்கலான்னு இருக்கிறேன், அதில் வேகன்சி கம்மி, இதில் அந்த தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறப்ப இன்னும் 80 நாட்கள் தான் இருக்குது. அந்த 80 நாட்களுக்குள்ள அதை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் அந்த ஒரு வேகமும் இருக்கிறப்ப நீங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அங்கே இருக்கிற அந்த 8 யூனிட் தான் இங்கே உங்களுக்கு குரூப் 2ல இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் ப்ரிப்பரேஷனே ஓவர் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனை நல்லா எழுதணும் அப்படின்னா நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு தீவிரமாக ப்ரிப்பேர் ஆகுங்க. அந்த தீவிரமான ப்ரிப்பரேஷன் டெஃபினட்டாக இதுக்கு யூஸ் ஆகும். நான் குரூப் 2 எழுதுறேன் அப்படிங்கிறதுக்காக குரூப் 1 ஸ்கிப் பண்ண வேண்டாம். குரூப் 1க்கான டெஸ்ட் சீரியஸ் அந்த மற்ற விவரங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் 33 டெஸ்ட், ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு தேர்வு தொடர், ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, 4வது டெஸ்ட் நாளைக்கு எழுத போகிறாங்க. அதனால் யாராவது நீங்கள் குரூப் 1க்கு ரொம்ப விகரஸான ரொம்ப ப்ராப்பரான அப் டு த பார் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வித்தாளும் ஒரு பயிற்சித்தாளும் ஒரு விடைத்தாளும் உங்களுக்கு அதுக்கு தேவையான தேர்வு குறிப்புகளும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் நம்பரை கூப்பிட்டு கேட்கலாம். கிளியர், ரைட். அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் மனநிலை. நாளைக்கு குரூப் 2ஓட அஃபீஷியல் கீ வரலாம். அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எதையும் முடிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வரும். அது ரிசல்ட் வரப்போ நமக்கு பல எதிர்பாராத திருப்பங்களும் ஆச்சரியங்களும் காத்திருக்கலாம். வராதுன்னு நினைச்சிருப்போம், வந்துரும் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சிருப்போம், வராது. அது எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற இயல்பு நிலையை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம பயணம் செய்ய வேண்டும், வேற வழி கிடையாது. ஆனா இந்த சமயத்துல உங்களுக்கு நான் ஒண்ணே தான் சொல்றேன், உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நமக்கு கை கால்கள் ஒரு மாதிரி ஒரு நிலை கொள்ளாமல் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இப்போ இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சார் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்க்குறீங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்களா? டெஸ்ட் மேட்ச் தான் ஒரிஜினல் கிரிக்கெட். அந்த ரொம்ப அமைதியான ஒரு கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பண்ட் வந்து பண்ணின ஒரு விஷயத்தை நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் கிடைக்கும். ஒரு இந்தியன் சைடில் ஸ்ட்ரைக்கரில் நமக்கு ரிஷப் பண்ட் இருக்காங்க. ரிஷப் பண்ட் வந்து பேட்டிங்கில் இருக்காரு. ஆப்போசிட் டீம் பங்களாதேஷ், அவங்க பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ இவருக்கு எங்கெங்கெல்லாம் விக்கெட்ஸை செட் பண்ணணும், எந்த இடத்துல ஃபீல்டரை ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரியான பால் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது எதிரணி கேப்டனுடைய வேலை, எதிரணி பவுலரோட வேலை. ஆனால் இன்னைக்கு கிரவுண்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கலாம். ரிஷப் பண்ணிட்டு கிரவுண்டில் பேட்னிக்கு நின்றுருந்தாரு, பேட்டை தூக்கி தோளில் வச்சுட்டாரு. தோளில் வச்சுட்டு பங்களாதேஷ் ஃபீல்டரை பார்த்து நீ ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கிற, எனக்கு மிட் விக்கெட்டில் வந்து ஃபீல்டிங்னு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவங்களும் அதை கேட்டுட்டு அந்த பவுலர் ஓடி போய் நின்று இவர் சொல்கிற இடத்துல நிற்கிறார். ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் இவர். ஆனால் எதிரணி செய்ய வேண்டிய, இவருக்கு எங்கே விக்கெட் நிறுத்தணும், ஃபீல்டர் எங்கே நிறுத்தணும்னு செய்ய வேண்டிய எதிரணி கேப்டன் செய்ய வேண்டிய வேலையை இவர் தலைக்கு மேலேயே பிரச்சனை இருக்கு. எந்த பால்ல நம்ம அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் ஆடக்கூடியதா ஒரு பேட்ஸ்மேனோட நிலை. ஆனால் இவருக்கான ஃபீல்டை இவர் செட் பண்றார். ஸோ அது என்னன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்கிறப்பையும் ஒரு தைரியம் வேணும். அது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அடிச்சு ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா டிஃபரெண்ட்டாக நம்ம அடிச்சு ஆடிட முடியும், ஜெயிச்சிட முடியும். அந்த விஷயத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 2 2A அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது குரூப் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ் அண்ட் குரூப் 2A அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற 2 தனித்தனியான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது நமக்கு அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் போன வருஷம் குரூப் 1 குரூப் 2 எல்லாமே ஒரு சூப்பர் சக்ஸஸ், ஒரு ஃபினாமினல் சக்ஸஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்றே தான். நீங்கள் 100% உழைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 200% உங்களுக்கான உழைப்பையும் உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான நேர்படுத்துதலையும் கொடுப்பதற்கு மென்டாராக நாங்கள் தயாராக இருக்கணும். அப்போ தான் இந்த வெற்றி சாத்தியமாகும். ஸோ மொத்த படித்த மாணவர்களில் 80% மேலான மாணவர்கள் இன்னைக்கு சர்வீஸில் இருக்கிறாங்க. ஸோ எங்கிருந்து வேணாலும் ஆன்லைனோ ஆஃப்லைனோ எங்கிருந்து
இருந்தாலும் அந்த தூரம் அப்படிங்கிறதும் பணம் அப்படிங்கிறதும் இந்த தகுதியான ஒரு கல்வியை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல we are very strong about it right from the day one. அப்போ அதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டோட எந்த பார்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. போன முறை தேர்ச்சி பெற்ற பல்வேறு மாணவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள், நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. எங்கிருந்தாலும் நீங்கள் ஒரு தரமான பயிற்சியை பெற முடியும். அப்படி அந்த ஆன்லைனில் படித்தவங்க எப்படி படிக்கிறாங்க, ஆஃப்லைனில் படிக்கிறவங்க எப்படி படித்தாங்க, இங்கே கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும், ஃபீட்பேக் எப்படி இருக்கும், கரெக்ஷன் எப்படி இருக்கும், அடிஷ்னல் சப்போர்ட் எப்படி இருக்கும், 1-to-1 மென்டார்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாப்பர் சீரியஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த இடத்துல எதை மாற்றினாங்க, நம்ம மெட்டீரியல் எப்படி இருந்துச்சு, கரெக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல அவங்க லிஃப்ட் ஆனாங்க, இந்த சர்வீஸ் வாங்குறதுல இந்த பயிற்சியினுடைய தரம் எப்படி இருந்துச்சு, அத்தனையுமே அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ யூ கேன் கெட் சம் குட் கிளாரிட்டி அண்ட் ஐடியா ஃபார் யுவர் ஃபர்தர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு. அதனால் இந்த குரூப் 2, 2A இந்த மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் அடுத்த 6 மாத காலம் இதில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போகிறோம், நிறைய விஷயங்களை உங்களை எஜுகேட் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்போவுமே கற்றலும் கற்பித்தலும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையான ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு பணி. அப்படிங்கிறதால அடுத்து எத்தகைய சோதனைகள் வந்தால், அதாவது சேலஞ்சஸ் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எவ்வளோ டஃப்பாக சிலபஸ் வச்சாலும் அந்த டஃப்பான சிலபஸை தட்டி தூக்கி ஜெயிச்சு எடுத்துகிட்டு வெளியில் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற உறுதி எங்களுக்கு இருக்குது. அதே உறுதி உங்களுக்கும் இருக்கட்டும். நிச்சயம் வெல்வோம், சேர்ந்தே வெல்வோம். கவலையே வேண்டாம், கவலைப்படாதீங்க.